நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 2 பிஹெச்கே வீட்டுக்கு வந்து உள்ளே மட்டும் வந்து பெயிண்ட் அடிக்க வந்து எவ்வளோ செலவாகும்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு. இது பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து ஒரு கார் பார்க்கிங்கு, அதோட வந்து 2 பெட்ரூம் இதில் இருக்குது. இது சின்ன பெட்ரூம், இதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இதோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் வந்து பெயிண்ட்டு மட்டும் ஆன செலவு பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய் வந்து பெயிண்ட்டுக்கு மட்டும் ஆச்சு. அதுக்கப்புறம் இது அடிக்கிறதுக்கு கூலி பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து 2 நாளைக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு 4000 ரூபாய். ஸோ மொத்தம் ஒரு 10,000 ரூபாயில் வந்து உள்ளே இருக்க எல்லா வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இதில் வந்து கார் பார்க்கிங் வந்து இன்க்ளூட் ஆகாது. எப்போயுமே வந்து உள்ளே அப்படின்ற போது நீங்கள் இந்த கார் பார்க்கிங், வெளியில் காம்பவுண்ட் சுவர் எதுவுமே வந்து உள்ளே கணக்காகாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த பாண்ட்லேயே வந்து உள்புறம் மட்டும் வந்து வெள்ளை அடித்து தருவோம் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து காலி பண்ணும்போது அந்த ஓனர்ஸ் வந்து நிறையா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து கொஞ்சம் வந்து இது ஃபுல்லாக அடிக்கணும், நாங்கள் வந்து இந்த டிஸ்டம்பர் அடித்தோம், இந்த எமல்ஷன் அடித்தோம் அப்படின்னு வரும். எப்போயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பரை விட வந்து எமல்ஷன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. நான் ஃபுல்லாக வந்து எமல்ஷன் தான் அடிச்சிருக்கேன். ஏன்னா டிஸ்டம்பர் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அந்தளவுக்கு லைஃப் இருக்காது. ஸோ எமல்ஷன் அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. நிறையா கம்பெனியில் வந்து நான் கொட்டேஷன் வாங்கினேன். அதில் வந்து கொஞ்சம் பெர்ஜரில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வந்து எனக்கு கட்டி கொடுத்தவங்க வந்து இந்த பெயிண்ட்டு கடையில் வந்து அவங்க ஓரளவு ரெகுலராக வாங்குறவங்க. ஸோ அதனால் அவங்களோட ரேட்டுக்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு இந்த ஒரு 6000 ரூபாய்க்குள்ளே வந்து பெயிண்ட் எல்லாமே வந்துச்சு. இந்த இது பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே இங்கே என்ன கலர் இருக்கோ அதே சேம் கலர் தான் அடித்தேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா டபுள் கோட்டிங் அடிக்க வேண்டியிருக்கும். இப்போ நான் ஒரு சிங்கிள் கோட் அடித்தனால தான் எனக்கு 6000 ரூபாய்க்கு பெயிண்ட் பத்துச்சு. 2 நாள் வேலையில் வந்து 4000 ரூபா கூலியில் முடிஞ்சிச்சு. பட் இன்கேஸ் உங்களுக்கு இங்கே இந்த க்ரீன் கலர் வேணாம், நான் ரெட்டாக மாற்ற போகிறேன், பிங்காக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2 கோட்டிங் அடிக்கணும். ஸோ 2 கோட்டிங் அடிக்கும்போது டபுள் த டைம் உங்களுக்கு பெயிண்ட்டோட செலவும், டபுள் த டைம் வந்து கூலியும் உங்களுக்கு ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை விட வந்து நீங்கள் ஒரு டிஸ்டம்பர் அடிச்சிங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வந்து மெட்டீரியல் குறையும். பட் குறைஞ்சாலும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இந்த எமல்ஷன் அளவுக்கு உங்களுக்கு லாங் லைஃப் கிடைக்காது. ஸோ வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் வாடகை வீட்டிலேருந்து காலி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்று அந்த ஓனர்கிட்டே வந்து நீங்கள் பேசிவிட்டு எமல்ஷன் தான் அடிக்க பண்ண சொல்லி அந்த பில்லை காமிச்சிட்டு நீங்கள் ஆளை வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து இந்த மாதிரி 10,000க்குள்ளே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். இல்லைனா அதர்வைஸ் வந்து அவங்க வந்து ஒரு மினிமம் 20,000 உங்கள்கிட்ட வந்து சார்ஜ் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கதவு இதெல்லாம் நம்ம தான் அடிக்கணும். இதுக்கு வந்து இது சேர்த்து தான் எனக்கு அந்த 6,000 ஆச்சு. இதுக்கு நான் வந்து அந்த எமல்ஷன் பெயிண்ட் இதுலேயே வந்து தனியாக விட்டுச்சு, எனாமல் பெயிண்ட் இருந்துச்சு, அது வாங்கினேன். வாங்கிட்டு இந்த இது ஃபுல்லாமே ஓரளவு வந்து கவர் பண்ணோம். ஸோ இந்த மொத்தமாக வந்து இந்த 900 ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணால் வந்து எனக்கு 10,000 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.